வணக்கம் நண்பர்களே. இன்று கௌதம புத்தரின் அற்புதமான வாழ்க்கை கதையை கேட்போம். சித்தார்த்தராக பிறந்த இவர் உலக துக்கத்தை அழித்து ஞானத்தை அடைந்தார். இந்த கதை உங்களுக்கு மன அமைதியை தரும். கிமு 563 அல்லது அதை சுற்றி லும்பினியில் சீக்கிய ராஜா சித்தோதனுக்கும் அரசி மாயாவுக்கும் சித்தார்த்தர் பிறந்தார். அவரது தாய் கர்ப்ப காலத்தில் கனவில் வெள்ளை யானை வந்ததாக கூறப்படுகிறது. ராஜா தன் மகன் ராஜாவாகவே இருக்க வேண்டும் என விரும்பி அவரை அரண்மனையில் வளர்த்தார். 16 வயதிலேயே யசோதரா என்பவரை மணந்து ராகுலன் என்ற மகனை பெற்றார். 29 வயதில் அரண்மனையை விட்டு வெளியேறிய சித்தார்த்தர் வயது முதிர்ந்தவர், நோயாளி, இறந்தவர், துறவி ஆகியோரை பார்த்து துக்கத்தை உணர்ந்தார். 35 வயதில் குடும்பத்தை விட்டு துறவியானார். 6 ஆண்டு கடும் தவம் செய்து ஞானம் கிடைக்கவில்லை. போத்கயாவில் அரச மரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்தார். 49 நாள் தியானத்தில் மாறன் என்ற ஆசையின் இறைவனை வென்று ஞானத்தை புத்தியை அடைந்தார். சாரநாத்தில் 5 துறவிகளுக்கு முதல் உபதேசம் செய்து 4 உன்னத உண்மைகளை துக்கம், துக்க காரணம், துக்க நிவாரணம், என்வழி மார்க்கம் போதித்தார். 45 ஆண்டுகள் உலகம் சுற்றி பஞ்சசீலங்கள், அகிம்சை, கருணை ஆகியவற்றை கற்பித்தார். குஷிநாராவில் 80 வயதில் பரிநிர்வாணம் அடைந்தார்.